அந்த பாத்திரோ கிராமத்தை தேடி குப்பாய் வாரபோது பங்கும் பங்காளைய வசகதானே பார்த்தார்கள். தம்பி நான் அங்கிருந்து மாறுறேன். சரி கிட்ட வந்து பாக்குறேன். நம்ம நரசு வருதாட்டு. அரே ஊசி போற நரசு. அம்மா ஊசி போற நரசா? ஐயோ வருது ஒரு பொம்பளை. ஏண்டா நரசு வந்தா ஒயிட்டில் தானே வருது, இது பிளாக்கில் வருது. அப்படித்தான் வரும். பல்லா ஒஜாலாவுக்கு மாறிட்டாங்க. எங்கேயோ வாத்தமானதே இதே. ஆமா மூச்சு சாயலை பார்த்தா எங்கேயோ பார்த்தோம். கிட்ட வரட்டு பார்த்து சொல்றேன். அட கிளவி குப்பாயி. அதே ஆமா. அட கிளவியா நல்லா இருக்கிறீங்களா? என்ன கிளவி? எப்படி 7 முளை கூணு 24 கோணனோட போனீங்க. ஆமா கூணெல்லாம் காண டன் சடைகளையெல்லாம் போட்டு ஆடு பிறந்தா அறுத்து பெருக்காம சொன்னீங்களா? பிறந்தா போத்தி வளர்த்திட்டு வர சொன்னீங்களா? ஆனா ஏதாச்சும் ஆடு பிறக்கும் பார்த்தேன். ஒண்ணுமே பிறக்கலீடா. அவளுக்கு காத்து தான் 2 பிறந்தது. பெரிய காத்து அது வந்து எட்டி உதச்சு விட்டுட்டானே தூக்கி அந்தால வீழ்ச்சா. அப்படியே எனக்கு கூணு சச்சவன கரண்ட கம்ப மாட்டம் ஆயிட்டேன். கீழே உழுது மழா கொழுது இருப்பேன். எங்காச்சும் பார்த்தீங்களாடா மாப்பிள்ளைது? எங்க அப்பா கிளவிக்கு மாப்பிள்ளை கேக்குது. நீ மாப்பிள்ளை நான் மினியாட்டமா இருக்கிறேன். மின்னையாட்டமா இருக்கிறேன். அப்படி சொல்லு. மினியாட்டம் கேடி முனியப்பன் கோயில் அங்க இருக்குது. இல்ல நான் மின்னையாட்டமா இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு வாரு. கிளவி நீ கிளவி தானே? கிளவின்னு கேவலமா பேசாத. மதுரையில் ஒரு கிளவி மறுக்கா சமைச்சிருக்கிறா. ஆமா ஆமா நானும் அந்த மாதிரி ஆயிட்டா. மறுக்கா சமைச்சிட்டியா? அப்போ நீ எவ்வளவுதே? சரி பாட்டி என்னமா பண்ணு. நாங்க தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. பெரியாத்தாளுக்கு பையன் எத்தனை பிள்ளை எத்தனை பிறந்தது? என்ன ஒரே உள்ள மரப்பாம்பூச்சியாட்ட பள்ளியாட்ட. அது நாளைக்கே நாளானிக்கே அதுவும் போனாலும் போயிரு பொசுக்குன்னு. நம்ம நசவலா அது நம்ம நசனு அதுதான் பிறந்தது. அது எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு குளிப்பாட்டி கொடுத்து தொட்டல் வச்சுட்டு வந்தேன். நல்லா பாங்க பார்த்துக்குன்னு. அது நாளைக்கே நாளானிக்கே அரைச்சி வருவாங்க போயிடுதுன்னு சொல்றேன். அப்படியா? ஆமா ஒன்னும் ரூப் இல்ல. சரி அப்படின்னா தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். 12 பேரும் இருக்கிறீங்களாவா? ஏன் 1-2 போய் பேசணும் உனக்கு? இல்ல சொத்துல பகுதி சொகத்துல பகுதி நாட்டுல பகுதி நகரத்துல பகுதி அப்படின்னு சொன்னீங்களா? இப்ப தோட்டம் போற காட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க எனக்கு கண்டதையும். ஆமா என்ன? ஓ என்ன பாட்டி ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தை கொண்டிருந்தா கொடுக்கறோம்னு சொன்னா. சரி பிறக்கவே இல்லையே, அப்புறம் உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? பிறந்தா என்ன பிறக்காட்டி என்ன? அம்பு குத்தியே கும்புத்தியே எனக்கு அரிசியான சரி. பொண்ணு சத்தான மாப்பிள்ள சத்தான நீ கொடுக்கறோம்னு சொன்னது கொடுங்களா முதல்ல. அத்தையா என்ன பங்கும் பங்காளிக பார்த்தார்கள். ஆண் குழந்தை 2 பிறந்தது. கொண்டு விட்டு வந்து விட்டேன். எனக்கு சொத்து கொடுக்கணும் கொடுங்கடா பேராண்டின்னு கேட்கிற போது கிளவி குறுக்கு திரும்பினாங்க. என்ன கொடுங்கடா போற நேரமாதே. என்ன நான் போய் டார்ஸ் எடுக்கணும். சொத்தில் பகுதி சொகத்தில் பகுதி முத்து வைடூரத்திலேயே வைடூரமே சரிபாதி கொடுக்கணும்னு சொன்னேல. பொன்னிவாள் நாட்டு சொத்து சொகத்துல இல்ல ஒப்பாரா ஆனா அப்படிங்கிற பாட்டி. ஆனா மாமன் மைத்தனம் வேணும்னா ஒரு பிள்ளையை கொடுத்தோ பிள்ளைய கட்டியோ மாமன் மைத்தன் தேடிக்கலாம். ஆமா பங்கும் பங்காளின்னு சொன்னா 10 பாத்தி உடஞ்சாலும் ஒரு பாத்தியில வந்து கடமுடன் நம்பும்பாங்க. ஆமா பங்காளி என்பதனால நல்லதுக்கும் வேணும் கெட்டதுக்கும் வேணும் சொல்லுவாங்க. எங்க நேரு பங்காளிகளை தானே கொண்டு ஓட்டு வர சொன்ன கொண்டு ஓட்டு வர நல்லா இருக்குதா? ஒண்ணு ஆற கேட்டு நீ முதல்ல தாமரையா குரலியாசாமி பசங்களை கொன்ன. எங்க வெறிப்பனும் பெரியாயாலும் எத்தனை கஷ்டப்பட்டு வரம் வாங்கி அவி ஆண் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. கழுத்தறது கொன்னதும் இல்லாம நீங்க தானே சொன்ன ஆண் பிறந்தாங்க. நாங்க சும்மா சொல்லுவோம். அப்படி சொன்ன நானு தெரியாத சொல்லிட்டா நாங்க சொன்னா நீ கொண்டு போடுவியா? ஓ என்ன வேணாலும் செய்வேன். கிணத்துல விழுச்சல் விழு குசுக்கிட்டு வா. நானே போய் கிணத்துல விழுகிறேன். நாங்க என்னமோ வெறிப்பு மெரி மேல சங்கடத்துல ஒரு சின்ன பழம சொல்லிட்டா. இந்த சின்ன பழம சொன்னதுக்கு நீ குழந்தை கொள்ளுவியா? இப்பவே போய் வளநாடு போய் சொல்லுவோம்.
நீ வாங்கிட்டு வந்த வரத்துல பிறந்த ஆண் குழந்தை 2 குப்பாய் தான் கழுத்துறது கொண்டான்னு சொல்லிட்டு போ. நீ தானே சொன்னோம், நான் சொல்லுவேன். நாங்க சொல்லவே இல்லையுமா. மின்னுக்கு போன நான் புறவாழ போகணும்னு சொல்லுவேன். நீ தான் மின்னுக்கு போன. யார் சொன்னது அப்படி? இப்ப இவளுக்கு என்ன வேணும்? சொத்து வேண்டாம். சொத்தை கூட முதல்ல பொன்னி வேலை நாட்டில் நேரு ஓதி கொடுக்குறோம். எல்லாம் 3.5 கோடி திரவியா கிளவி சொன்னா கேட்க மாட்டாளா? சொத்து கொடுக்குறதுக்கு நம்ம கிட்ட இருந்தா தானே கொடுக்கலாம். நாமளே ஆடு கறக்க போனாக்க அளவு இருக்குது. நாம எங்க போய் சொத்துகளுக்கு கொடுக்கறது? அதுல சுகம் வேற கேட்கறா. ஒரு கார் கொடுப்பா. சொத்து கூட கொடுத்து போடல, சுகம் உனக்கு கார் கொடுப்பா. கொடுக்குறீங்களா இல்லையா? நேரமாகுதே. முடியாது, எங்க கிட்ட எதுவுமே இல்லை. வாங்காத நான் போக மாட்டேன். வாங்காம நீ போக கூடாது. ஆமா, போல குடும்பத்துக்கு அர்த்தம் பாரு. அண்ணா இன்னும் என்ன தாமசம்? உனக்கு கோபம் இல்லையா? எனக்கு வந்துட்டா நிக்காது. என்ன கோபம் தானா? தலைவாசு போய்த்தான் நிற்பேன். பாட்டி ஒழுக்கமா ஊர்ல குடியிருக்கவங்க பொட்டாட்ட இரு. இல்லைன்னா வெளியில குடிசை தைய வச்சு ஆமனை கூட எடுத்து அள்ளி வச்சு வேறு போனவங்க வெந்தனி ஊற்றிடுவாச்சுக்காரு. வாயால சொன்னா தாயார வித்து கொடுக்கணும் பழமொழி. நீ சொன்னீங்கடியாடா நெய்யத்து நீயா? நெய்யத்து நீராக்கலாம் பாரு. சாமர் நாங்க என்ன அண்ணன் சொன்ன மாதிரி கல்ல குடிச்சிட்டு சும்மா கசா முசான்னு பேசிக்கிட்டா. மப்பள சொன்ன நாங்க. மப்பள சொன்னா கிணத்துல வச்சோட விழுந்துருவியா? நான் கேட்டேன் நீ என்ன தெரியாது. மப்பள என்ன வேணாங்க ஒரு சாமர்த்தி கிளவி இந்த மாதிரி கேட்டதுக்கு பிற்பாடு வீட்டு நாளு சொத்தல்வாதி சவத்தல்வாதி கொடுக்கலாம். நீ ஏதாவது கேட்ட இதை விட பிச்சு பிச்சு போடுற ராஜ்கார். நான் சிவனை போன விடுங்க. ஒரு சாமர்த்தியமா போக நிர்மலமா போக கண்ணி முளைக்க கத்தாழ முளைச்சா மூணு வெறும் திருவாசலா போக வயசானவரை கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா பேமுட்டா முறுக்கிற ஒரு சாமர்த்தியா? நான் சொன்ன செஞ்சு போடுவியா? இப்படி என்ன அந்த உபாயத்தானே அறியாவே அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, வாழிய வாழிய